வெல்கம் டு தமிழ் டெக் 360. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எம்பெடட் NVR ஹைக்விஷனுடைய மாடலு. இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிற வீடியோ வந்துட்டு ஹைக்விஷன் NVR. ஸோ இந்த NVR பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 64 சேனல் NVR. ஸோ இதில் வந்துட்டு நம்ம 64 கேமரா வந்துட்டு நம்ம PoE ஸ்விட்ச் த்ரூ வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேமரா வந்துட்டு அந்த NVRல வந்துட்டு நம்ம ஜஸ்ட் நம்ம கேமரா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வந்துட்டு அதுக்குள்ளான சென்சார்ஸ் வந்துட்டு நம்ம செப்பரேட்டாக கொடுத்தோம்னா அது கூட நம்ம இந்த NVRல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த NVR வந்துட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்துட்டு ஹை டெஃபினிஷன் வீடியோ இன்புட்டு, அப்புறம் தேர்ட் பார்ட்டி நெட்வொர்க் கேமரா வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். மீன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு அதர் பிராண்டு சாம்சங்கு, அப்புறம் dahua, CP+, அதர் பிராண்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த NVRல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்புறம் HDMI அண்டு VGA இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து 2 HDMI போர்ட் அவுட்புட் வரும், 2 VGA போர்ட் அவுட்புட் வரும். உங்களுக்கு வந்து 2 லேன் போர்ட் வரும். ஒன்று வந்துட்டு லேன் ஒன்று வந்துட்டு கேமரா ரெக்கார்டிங்கு, லேன் 2 வந்துட்டு உங்களுக்கு அவுட்புட்டு மானிட்டருக்கு வியூ பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ். இந்த NVRோடைய மாடல் வந்துட்டு உங்களுக்கு வந்து DS9664NI i8. ஸோ இந்த மாடல் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 64 சேனலு NVR. இதுலேயே வந்துட்டு ஒரு 2 வேரியண்ட் இருக்குது. ஒன்று 16 சேனல், ஒன்று 32 சேனலு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு 16 சேனலில் வந்துட்டு ஒரு 16 கேமரா நீங்கள் ஆட் பண்ண முடியும். 32 சேனலில் வந்துட்டு ஒரு 32 கேமராஸ் ஆட் பண்ண முடியும். இதில் வந்துட்டு மேக்ஸிமம் கேமரா வந்துட்டு ஒரு 64. ஸோ நீங்கள் 64 கேமரா வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன கேமரானா நெட்வொர்க் கேமரா தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் இந்த NVRல. மற்ற அன்லாக் கேமரா வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த பாக்ஸும் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு 64 சேனல்னால உங்களுக்கு வந்துட்டு ஹார்ட் டிஸ்க்கு வந்துட்டு ஒரு 8 ஹார்ட் டிஸ்க் வரைக்கும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஈச் ஹார்ட் டிஸ்க்கு ஒரு 8 TBயில் வந்துட்டு நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு 64 டிவி வந்துட்டு நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். 64 TB, எஸ் 64 TBனா உங்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 90 days வரைக்கும் நீங்கள் ரெக்கார்டிங் இதில் பேக்கப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு நம்ம இந்த ஹார்ட் டிஸ்க் ஸ்லாட்டுக்கு உண்டான ஒரு கிளிப்பு கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இது வந்து ஹார்ட் டிஸ்க்கு உண்டான கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மவுஸு, அப்புறம் இந்த ஹார்ட் டிஸ்க்கு வந்துட்டு கனெக்ட் பண்ணுறதுக்காக ஃப்ரண்ட் பேனலில் ஒரு கீ இருக்கும். அதை வச்சு தான் நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ரிமூவ் கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த NVRை வந்து நம்ம மவுண்ட் பண்ணுறதுக்காக ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. இது அந்த மவுண்ட் பண்ணுறதுக்கான ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு சென்சார்ஸ்க்கு மாடுலு, அப்புறம் ஒரு லேண்ட் கேபிள் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஒரு பவர் கேபிள் வந்துடும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு பாக்ஸ்லேயே பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த பாக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் கரெக்டான என்னென்ன காம்போனன்ட் தேவைப்படுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு ரெமெடிங் அதில் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எத்தனை ஹார்ட் டிஸ்க் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அத்தனை ஹார்ட் டிஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு பிளாக் கலரில் ஒரு ப்ராக்கெட் கொடுத்துருப்பாங்க. அது கண்டிப்பாக நம்ம வச்சுக்கணும், மிஸ் பண்ணிடக்கூடாது. நீங்கள் ஒரு 2 ஹார்ட் டிஸ்க் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இதை பேனலை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு உள்ளே கரெக்டாக ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்துட்டு NVR வந்துட்டு வெளியே எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு NVR வந்துட்டு 2 சைடுமே உங்களுக்கு ஃபோம் பேக் பண்ணி தான் வரும். ஸோ இந்த டேமேஜும் ஆகாத மாதிரி தான் உங்களுக்கு பேக் பண்ணி உங்களுக்கு எடிஷன் பொறுத்த வரைக்கும் கேமரா அண்டு NVR வந்து வெல் பேக்காக தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ 64 சேனல்னால கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக இருந்தது. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு உள்ள பவர் சப்ளை ப்ளஸ் உங்களுக்கு பாடி வந்துட்டு எல்லாமே மெட்டல் தான், பிளாஸ்டிக் கிடையாது. ஃப்ரண்டில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக்கு வரும். ஸோ இந்த NVRல வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா 65 சேனல் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்துட்டு
இன்கமிங் பேண்ட்விட்த் வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் 320 mbps உங்களுக்கு வந்து செகண்டுக்கு வந்துட்டு 320 mbps வரைக்கும் இன்புட்டை உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அவுட் கோயிங் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அரௌண்ட் 256 mbps வந்துட்டு உங்களுக்கு அவுட்புட் பேண்ட்விட்த் உங்களுக்கு கம்யூனிகேஷனில் நீங்கள் மானிட்டர் பண்ணும்போது நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரைடு பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். நீங்கள் இந்த 8 ஹார்ட் டிஸ்க் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா 8 ஹார்ட் டிஸ்க் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் கான்ஃபிகர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பேண்ட்விட்த் கம்மியாயிரும். இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் வந்துட்டு 200 mbps தான். நீங்கள் நார்மலாக இண்டிவிஜுவலாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேண்ட்விட்த் கம்மியாக தான் கூட வரும். பட் ரைட் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு mbps கம்மியாயிரும். ஸோ இந்த NVR நம்ம கவர்ல இருந்துட்டு வெளியே எடுக்கலாம். ஏடா ஃபுல் பாடி மெட்டல்னால நம்மளுக்கு கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும் இந்த NVR. வெயிட் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். ஸோ பேக் சைடில் வந்துட்டு உங்களுக்கு அதுக்கு போர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். மானிட்டரு, லேண்ட் போர்ட்டு, அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு கேமரா செலெக்ஷன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு 16 சேனல் வந்துட்டு நீங்கள் சிங்கிளாக மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்குன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் தான் நம்ம ஹார்ட் டிஸ்க்கு கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம ஃப்ரண்ட் பேனல் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்லேயே நம்ம ஹார்ட் டிஸ்க் இருக்கும். ஏன்னா மற்ற NVRலாம் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஃபுல் NVR நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ண பிறகு தான் உங்களால் ஹார்ட் டிஸ்க்கு வெளியே எடுக்க முடியும். ஸோ இந்த NVRல அப்படி கிடையாது. உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே இருக்கும். லைக் நம்ம சர்வரில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம ஜஸ்ட்டு ஹார்ட் டிஸ்க்கு அந்த கிளாம்ப் இருக்கும்ல, அந்த கிளாம்ப் வச்சுட்டு ஜஸ்ட்டு நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் எதுவும் இஷ்யூ இருந்துச்சுன்னா ஹார்ட் டிஸ்க்கு நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். பட்டு அதை வந்துட்டு ப்ராப்பராக நம்ம லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணலைன்னா மேபி ஃப்யூச்சரில் வந்துட்டு மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ அதனால் நம்ம லாக் பண்ணி நம்ம வச்சுக்கிறது நல்லது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு 2 USB கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்று கீபோர்டு அண்ட் மவுஸ்க்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்புறம் IR ரிமோட்க்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்புறம் மற்ற பட்டன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறது, நீங்கள் ஊற்றி போடுறது, இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேக் சைடில் வந்துட்டு 2 லேண்ட் போர்ட் இருக்குது. லேண்ட் 1 அண்ட் லேண்ட் 2. அப்புறம் ஆடியோ இன் இருக்குது. அப்புறம் ஆடியோ அவுட் ஒன்று இருக்குது. HDMI, VGA 2, ஸோ HDMI 2 இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு RS சீரியல் கம்யூனிகேஷன் இருக்கும். அண்டு அலாரம் சென்சாருக்கு இருக்கும். அலாரம் சென்சாருக்கு போர்ட் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் உங்களுக்கு பவர் போர்ட்டு அண்ட் பவர் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்துடும். சைடில் வந்துட்டு 2 ஃபேன் கொடுத்துருப்பாங்க. ஸோ உள்ள ஹீட் ஆகும்போது உங்களுக்கு வந்து இந்த 2 ஃபேனும் உங்களுக்கு ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த சைடு வந்துட்டு ஜஸ்ட்டு ஹோல்ஸ் தான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. ஸோ இந்த NVRல வந்துட்டு நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு 64 கேமரா நம்ம இதில் கனெக்ட் பண்ணி நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்துட்டு என்ன சொல்கிறது, நெட்வொர்க் கேமரா தான். எல்லாமே POE நெட்வொர்க் கேமரா தான் நம்ம இதில் கனெக்ஷன் பண்ணி கொடுப்போம். மற்றபடி அனலாக் கேமரா வந்துட்டு இதில் கம்யூனிகேட் ஆகாது. ஸோ நம்ம BMC வச்சு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கேமரா வந்து இதில் வந்து கம்யூனிகேட் ஆகாது. ஸோ இந்த NVR வந்துட்டு நம்ம திரும்ப அதே மாதிரி ப்ளேஸ் பண்ணி உள்ளே வச்சிடலாம். ஸோ இந்த NVRல வந்துட்டு வேறு என்னென்ன அடிஷ்னல் ஃபீச்சர்ஸு உங்களுக்கு இருக்குன்னா, பேக் சைடில் வந்துட்டு லேண்ட் 1, லேண்ட் 2 வந்துடும். அப்புறம் லைன் இன்னு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஆடியோ இன்புட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் ஆடியோ அவுட்புட் நீங்கள் எடுத்துக்கலாம். HDMI 1, HDMI 2 இன்டர்ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க. VGA போர்ட் 1 and 2 கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஒரு USB 3.0 போர்ட் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் RS-232 சீரியல் இன்டர்ஃபேஸ், அப்புறம் eSATA இன்டர்ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு SD டயல் சுவிட்ச், RS-425 சீரியல் இன்டர்ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஒரு கண்ட்ரோல் போர்ட் கொடுத்துருப்பாங்க. அலாரம் இன்புட் கொடுத்துருப்பாங்க. அலாரம் அவுட்புட் போர்ட்டு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு AC 200 to 240 வோல்ட் வரையும் நீங்கள் பவர் சப்ளை இன்புட் கொடுத்துக்கலாம். அப்புறம் பவர் சுவிட்சு, கிரவுண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த NVR வந்துட்டு நம்ம ரைடு வந்துட்டு 0, ரைடு 1, ரைடு 5, ரைடு 6,
அப்புறம் ரைட் 10 இதை வந்துட்டு நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்துட்டு இந்த ரைட் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு 4 ஹார்ட் டிஸ்க் வந்து வேணும். அந்த 4 ஹார்ட் டிஸ்க்கும் வந்துட்டு 4 TB வேணும். 4 ஹார்ட் டிஸ்க்கும் 4 TB இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ரைட் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஸோ இது நீங்கள் ரைட் 0 பண்ணும்போது இன்கேஸ் ரைட் 1 ரைட் 5 வந்துட்டு நீங்கள் பண்ணியிருக்கும்போது இன்கேஸ் ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆனால் கூட உங்களுக்கு வந்துட்டு டேட்டா வந்துட்டு உங்களுக்கு மிஸ் ஆகாது. டேட்டா மிஸ் ஆகிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் ரைட் பண்ணும்போது நீங்கள் இன்புட் கொடுக்குற பேண்டும் அவுட்புட் பேண்ட் வித்து உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகிடும். மேக்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு 200 MBPS தான். ஸோ வந்துட்டு நீங்கள் அவுட்புட்டு நீங்கள் ரைட் கான்ஃபிகர் பண்ணாமல் நார்மலாக இண்டிவிஜுவலாக ஒரு ஹார்ட் டிஸ்க்கு இண்டிவிஜுவலாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு வந்துட்டு நல்லா கிடைக்கும். 320 MBPS உங்களுக்கு கிடைக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 120 MBPS உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகும் அதுக்கு இருக்கும். பட் ரைட் பண்ணும்போது உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் எல்லா ஹார்ட் டிஸ்க்குமே கொஞ்சம் ஹை வேல்யூவில் நீங்கள் போடணும். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஜஸ்ட் இதோடைய அன்பாக்சிங் தான் பார்த்தோம். நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இதோடைய கான்ஃபிகரேஷன் அண்ட் இதோடைய கேமரா எப்படி இந்த NVRல நம்ம வந்து ஆட் பண்ணுறது அதோடைய டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சரில் வந்துட்டு இன்னும் அடிஷ்னலாக நம்ம நெட்வொர்க் ரிலேட்டடாக வீடியோஸ் வந்துட்டு நம்ம போடுறோம். ஸோ உங்களுக்கு வேறு என்ன வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இதோடைய கான்ஃபிகரேஷன், இதோடைய கேமரா எப்படி ஆட் பண்ணுறது அதோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ப்ளஸ் அதோடைய டேட்டா ஷீட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.